வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது காஸ்மோ ஸ்டேஷன் வேலெட்டில் எப்படி ஒரு காயினை ஸ்டேக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி காஸ்மோ ஸ்டேஷன் வேலெட்டில் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதில் எப்படி விட்ரா பண்ணுறதுன்னு போட்டிருந்தோம் வீடியோ. இது ஒரு டீசென்ட்ரலைஸ்டு வேலெட்டு, கோஸ்மோஸ் பிளாக் செயினுடைய ஓன் வேலெட்டு. இதில் ரெஃபரல் கிடையாது, எம்எல்எம் கிடையாது, டாஸ்க் கிடையாது. இது ஃபுல்லாக ஒரு டீசென்ட்ரலைஸ்டு வேலெட்டு ரைட்டுங்களா. இது மல்டி பிளாக் செயின் ஃபங்க்ஷனில் ரன் ஆகிட்டு இருக்குது. அதில் நம்ம ஸ்டேக் பண்ணுற காயினுக்கு ஒவ்வொரு பெர்சன்டேஜ் ரிவார்ட் கொடுப்பாங்க. இப்போ நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறது ஆம்னிஃப்ளிக்ஸ் அப்படிங்கிற ஒரு காயினை ஸ்டேக் பண்ணுறதுனால என்ன ரிட்டர்ன்ஸ் கொடுப்பாங்கன்றதை சொல்ல போகிறேன். முதல்ல இந்த ஆம்னிஃப்ளிக்ஸ் அப்படிங்கிற நெட்வொர்க் காயின் பற்றி உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த காயினோட இன்றைக்கி மார்க்கெட் ப்ரைஸ் $5.10 போயிட்டுருக்குது. இந்த காயினுடைய மொத்த சப்ளை 357 மில்லியன். அதில் 250 மில்லியன் காயின் சர்க்குலேட்டிங்கில் சப்ளையில் இருக்குது. இந்த காயினோட ப்ரைஸ் இப்போ $5 சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா. லோ $2 வரைக்கும் போயிருக்கு. ஆனால் ஹை $42 வரைக்கும் போன காயின் தான். இந்த காயினை நீங்கள் எங்கெங்கே வாங்கலாம்னா MEX எக்ஸ்சேஞ்சில் வாங்கலாம், ஓஸ்மோசிஸ் எக்ஸ்சேஞ்சில் வாங்க முடியும். நான் மெக்ஸி எக்ஸ்சேஞ்சில் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஓகே, இப்போ இந்த ஆம்னிஃப்ளிக்ஸ் எக்ஸ்சேஞ்சர் காயினை நம்ம எப்படி கோஸ்மோ வேலெட்டில் ஸ்டேக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ரைட்டுங்களா. ஆம்னிஃப்ளிக்ஸ் $5 போயிட்டுருக்குது காயின். ஓகே, இந்த காயினை நம்ம இங்கே ஸ்டேக் பண்ணுறது மூலமாக, இந்த காஸ்மோ வேலெட்டில் ஸ்டேக் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு மந்த்லி 5.5% கொடுப்பாங்க. இப்போ மந்த்லினா 30 நாளைக்கு ஒரு தான் கொடுப்பாங்களா அப்படிலாம் கேட்கக்கூடாது ரைட்டுங்களா. ஒவ்வொரு செகண்டும் நம்மளுக்கு மைனிங் ஆகிட்டு தான் இருக்கும் ரைட்டுங்களா. இன்றைக்கி இப்போ 5.5 30 வகுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு 0.2 0.3 ஏதோ சம்திங் அந்த பெர்சன்டேஜ் உங்களுக்கு 0.25 அந்த இது 24 மணி நேரம் உங்களுக்கு கிரெடிட் ஆகிட்டே தான் இருக்கும், மைனிங் ஆகிட்டு தான் இருக்கும். எப்போ வேணால் நீங்கள் உங்களுடைய ரிவார்டை எடுத்துக்க முடியும். அதே மாதிரி உங்களுடைய கேபிட்டல் நீங்கள் அன்ஸ்டேக் பண்ணிங்கன்னா 7 days கூலிங் பீரியட். அதுக்கப்புறம் நீங்கள் விட்ரா பண்ணி வெளியே எடுத்துக்கலாம். விட்ராயல் இன்ஸ்டண்ட்டாக வரும். எப்படி விட்ரா பண்ணணும்னு சொல்லி வீடியோவும் போட்டிருந்தேன். ஓகே, இப்போ நீங்கள் காயின் ஸ்டேக் பண்ணுறதுக்கு முதல்ல என்ன பண்ணணும்னா ஆம்னிஃப்ளிக்ஸ் நீங்கள் உங்களுடைய கோஸ்மோ வேலெட்டில் டைப் பண்ணி பாருங்கள் உங்கள்கிட்ட காயின் இருக்கான்னு. ஓகே, உங்கள்கிட்ட காயின் இல்லைனா நீங்கள் என்ன பண்ணணும்னா வேலெட்டில் ரைட் சைடில் டாப்பில் அந்த அம்புக்குறி மாதிரி இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி இதில் போய் ஆம்னிஃப்ளிக்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஆம்னிஃப்ளிக்ஸ் டைப் பண்ணிவிட்டு கீழே கன்ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. அது உங்களுடைய முன்னாடி டேஷ்போர்டில் வந்துடும். வந்த உடனே நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா ஆம்னிஃப்ளிக்ஸ் அப்படிங்கிறது கிளிக் பண்ணிக்கிங்க. ஓகேவா, இப்போ உங்களுக்கு டேஷ்போர்டில் ஓகே, நான் இப்போ உங்களுக்கு சொன்ன மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு காயினை இப்போ டேஷ்போர்டில் ஹோம் பேஜில் கொண்டு வந்துட்டீங்க. முதல்ல பார்த்தோன்னே இருக்கான்னு பாருங்கள். இல்லைன்னா ரைட் சைட் டாப்பில் இருக்கிற அம்புக்குறியை கிளிக் பண்ணி ஆம்னிஃப்ளிக்ஸை தேடி செலக்ட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா ஹோம் பேஜில் வந்துடும். ஓகே, இப்போ ஆம்னிஃப்ளிக்ஸ் உங்களோட ஹோம் பேஜில் இருக்குது. முதல்ல உங்கள்கிட்ட காயின் எதுவுமே இல்லாதனால உங்கள்கிட்ட 0ன்னு காமிக்கும். ஓகேவா, நீங்கள் இந்த மாதிரி இருக்கும் ரைட்டா, 0ன்னு காமிக்கும். பக்கத்தில் ரிசீவ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய டெபாசிட் அட்ரஸ் ஷோ ஆகும். இதுக்கு நீங்கள் உங்களுடைய MEX எக்ஸ்சேஞ்சிலேருந்தோ இல்லை கோஸ்மோசிஸ் எக்ஸ்சேஞ்சிலேருந்தோ நீங்கள் ஃப்ளிக்ஸ் காயினை கொண்டு வந்துக்கலாம். இந்த காயினுக்கு நீங்கள் சென்ட் பண்ணணும் ரைட்டுங்களா. சென்ட் பண்ணிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு காயின் ஆட் ஆயிரும். இப்போ நான் உங்களுக்கு சாம்பிளுக்கு ஒரு 860 காயின் நான் உங்களுக்கு கொண்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள். உள்ள 2 நிமிஷத்தில் 2 செகண்ட்லேயே உங்களுக்கு காயின் ஆட் ஆயிரும். ஆட் ஆனோடனே கீழே பாருங்களேன் ஏன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். ஏன் கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி ஒரு 5 இது காமிக்கும். அதில் ஃபஸ்ட்டு இது மேனேஜ் ஸ்டேக் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி டிஸ்பிளே வரும். இதில் கீழே ப்ளூ கலரில் இருக்கிற ஸ்டேக் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணோடனே ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் டெலிகேட் அமௌண்ட் இருக்குல்ல, அதில் டேப் டு த ஆட் அமௌண்ட் இருக்கும். அதை டச் பண்ண உடனே ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். எவ்வளோ குவான்டிட்டி நீங்கள் ஸ்டேக் பண்ண போகிறீங்கன்னு கேட்கும். மேக்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு கன்ஃபார்ம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அடுத்தது உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வந்துடும். இதில் நீங்கள் எதுவுமே அதுக்கப்புறம் பண்ண வேணாம். குவான்டிட்டி அடிச்சதுக்கப்புறம் ஸ்டேக் அப்படின்னு கொடுத்தோம்னா உங்களுடைய ஸ்டேக் கன்ஃபார்ம் பண்ண கேட்கும். கன்ஃபார்ம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா திருப்பி உங்களுடைய ஹோம் பேஜில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய அவைலபிள் இருந்த காயின் எல்லாமே ஸ்டேக் எடுக்க மாறிடும். நீங்கள் ஸ்டேக் பண்ண அடுத்த செகண்டே அடுத்த நிமிஷத்துலேயே உங்களுக்கு ரிவார்டு ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, இந்த காயினை ஸ்டேக் பண்ணுறது மூலமாக என்ன ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும்னா மந்த்லி 5.5% கிடைக்கும். நியரஸ்ட்டாக 6% கிடைக்கும். அதை எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்னா உங்களுக்கு அதிலே எபோட்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். எபோட்டை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே இந்த ஸ்டேக்கிங் APR எவ்வளோ 64.8% ரைட்டுங்களா. 64.8%ங்கிறது மாதம் உங்களுக்கு 12×60 4.5%ங்கிறப்ப உங்களுக்கு நியரஸ்ட்டாக 5.5% ரிட்டர்னாக கிடைக்கும் அப்ராக்சிமேட்லி. இந்த காயினை நீங்கள் விட்ரா பண்ணி வெளியே எடுத்துக்க முடியும். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா அன்ஸ்டேக் பண்ணணும். அன்ஸ்டேக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா ஸ்டேக்கில் இப்போ இருக்குது காயின், உங்களுக்கு ரிவார்ட் காயின் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எப்போ வேணால் வெளியே எடுத்துக்க முடியும். நீங்கள் ரிவார்டை வெளியே எடுக்கல எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஓகேவா, அது நீங்கள் உங்களுக்கு எப்போ வேணால் எடுத்துக்க முடியும். ஆனால் ஸ்டேக்கு காயின் லாக்கில் இருக்கும். ஸ்டேக்கில் அன்ஸ்டேக் பண்ணிட்டு தான் நீங்கள் எடுக்க முடியும். அதுக்கு நீங்கள் திருப்பி அதே மாதிரி அந்த 3 கீழே ஏன்னுக்குல அதை கிளிக் பண்ணிங்கன்னா
அதில் மேனேஜ் ஸ்டேக் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதுலேயே வந்து அன்ஸ்டேக்கிங் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் கொடுத்து அன்ஸ்டேக் பண்ணிங்கன்னா உங்களுடைய காயின் வந்து அன்ஸ்டேக் ஆயிரும். ஸ்டேக்லேருந்து அன்ஸ்டேக் ஆகிறதுக்கு எவ்வளோ கூலிங் பீரியட், அப்போ ஒவ்வொரு காயினுக்கும் ஒவ்வொரு கூலிங் பீரியட் சொல்லுவாங்க, ரைட்டுங்களா. இந்த காயினுக்கு பார்த்திங்கன்னா இப்போ ஃப்ளிக்ஸ் காயினுக்கு வந்து 21 நாள் கொடுத்துருக்காங்க, ரைட்டுங்களா. ஸோ 21 நாள் வந்து உங்களுக்கு அன்ஸ்டேக்காக எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய காயின் வந்து முதல்ல ஸ்டேக்கில் இருக்குல்ல, அதுக்கப்புறம் அன்ஸ்டேக்னு ஒரு காலத்தில் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து 21 நாளுக்கு அப்புறம் அவைலபிள் வந்துடும். அவைலபிள் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வெளியே எடுத்துக்கலாம், ஓகேவா. அவைலபிள் இருந்தால் நீங்கள் வெளியில் எடுத்துகிட்டு இன்ஸ்டண்ட்டாக வந்துடும். ரிவார்டில் இருக்கிறது உங்களுக்கு டெய்லி ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கும். இதில் நீங்கள் காம்பவுண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ரிவார்டு ஒரு அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் திருப்பி எகைன் வந்து மேனுவலாக தான் வந்து காம்பவுண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் காம்பவுண்டுன்ற ஆப்ஷன்லாம் கிடையாது, ரைட்டுங்களா. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்னா என்ன நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், சரிங்களா. இப்போதைக்கு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காஸ்மோஸ் ஸ்டேஷனில் எப்படி வந்து ஆம்னி காயினை வந்து ஆம்னி ஃப்ளிக்ஸ் அப்படிங்கிற காயினை வந்து ஸ்டேக் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். இந்த காயின் வந்து ஆல்ரெடி வந்து எம்இஎக்ஸ் எக்ஸ்சேஞ்சில் இருக்குது. நான் எம்இஎக்ஸ் எக்ஸ்சேஞ்சில் தான் வாங்கியிருக்கேன். இந்த காயின் வந்து இப்போ 5 ரூபா போயிட்டுருக்குது. 40 ரூபா வரைக்கும் போன காயின் தான். லோ வந்து 2 ரூபா, 42 ரூபா வரைக்கும் ஹை போன காயின், லோ 2 ரூபா வரைக்கும் போயிருக்குது. ஸோ மாதம் 5%ன்றப்ப வருஷத்துக்கு ஒரு 65% எடுக்க முடியும். நம்மளுடைய கேபிட்டல் நம்ம கையில் தான் இருக்கும். எப்போ வேணால் அன்ஸ்டேக் பண்ணி வெளியே எடுத்துகிட்டு வந்துட முடியும். இது ஒரு டீசென்ட்ரலைஸ் வேலட். நம்மளை எவ்வளோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்ட்டில் அமௌண்ட்டை லாஸ் பண்ணிகிட்ருக்கிறோம். இந்த மாதிரியான ஒரு ஜெனியூனான ஜெம்மான ஒரு வேலட் பேஸ் பண்ண நம்ம பணம் நம்ம கையிலேயே இருக்குது, சரிங்களா. ஸோ செக்யூரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உங்களுடைய போர்ட்ஃபோலியோ செட் பண்ணிக்கிங்க. அடுத்து இன்னும் நிறைய காயின்ஸ் வந்து இந்த வீடியோவில் நான் போட்டுட்ருப்பேன். நியரஸ்ட்டாக நான் ஒரு 50 காயின் இதில் ஸ்டேக் பண்ணலான்னு இருக்கிறேன். ஒரு மினிமம் ஒரு $50 $100 நம்ம ஸ்டேக் பண்ணி வச்சோம்னா நம்மளுக்கு ஏதோ ஒரு அமௌண்ட் பொட்டன்ஷியலாக எடுத்துக்கும். இதில் நம்மளுக்கு ஆர்ஓயும் கிடச்சிட்ருக்கும், ப்ளஸ் வந்து நம்மளுக்கு ஒரு ரிட்டர்னும் கிடச்சிட்ருக்கும். நம்மளுக்கு ஃப்யூச்சருக்கு ஒரு போர்ட்ஃபோலியோவும் செட் பண்ண மாதிரி இருக்கும். காயின் ரேட் கொடுத்துனா நம்மளுக்கு ப்ராஃபிட் டபுளாகவும் கிடைக்கும். நீங்கள் மாதம் வந்து கிரிப்டோகரன்சி காயின் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கோஸ்மோ வேலட் டவுன்லோட் பண்ணுங்கள். இதில் நான் சொல்கிற காயின்லாம் வாங்கி வச்சுட்டே வாங்க. இந்த வீடியோவில் ஆம்னி ஃப்ளிக்ஸ் கொடுத்துருக்கேன். நான் மொத்தம் 50 காயின் வாங்குவேன். 50 காயினையும் 50 பார்ட்டாக வீடியோ போடுவேன். ஸோ நீங்கள் வாங்கிக்கோங்க. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு பார்ட் வீடியோ வரும், சரிங்களா. தேங்க்யூ.